அப்ப காவிரி நதிநீர் உரிமை கேட்கிற போது கன்னடர்கள் தமிழர்களை அடிக்கிறார்கள். காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழகத்திற்கு ஆதரவாக முகநூலில் பதிவிட்ட இளைஞர் அங்கு தாக்கப்பட்டார். கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கன்னட அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் மற்றும் தமிழக வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கன்னடர்கள் தமிழர்களை அடிக்கிற போது இந்திய அரசு தலையிட்டு தமிழர்கள் தாக்கப்படாமல் தடுத்து காத்திருந்தால் நான் இந்தியன். ஆனால் என்னை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்ததால் நான் தமிழன். ஓங்கி என் முதுகில் அடித்தானே, அந்த அடியில் அதிர்கிற சத்தத்தில், அந்த வழியில் இந்திய தேசிய உணர்வு செத்து தமிழ் தேசிய இன உணர்வு பிறந்தது. அதான் இருக்கிறது. ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சுற்றுலா பேருந்துகளை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அடித்து நொறுக்கினர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் IPL கிரிக்கெட்டுக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர். கடும் சோதனைகளையும் மீறி கட்சி கொடியுடன் அரங்குக்கு சென்ற நாம் தமிழர் கட்சியினர் திடீரென காலணி மற்றும் சட்டைகளை வீசியதுடன் நாம் தமிழர் கட்சியின் கொடியையும் ஏந்தி முழக்கமிட்டனர். நாம் தமிழர் கட்சி சேர்ந்த என்னுடைய நண்பர்களும் என்னுடைய தமிழ் உணர்வு கொண்ட ஒரு 15 பேரை நடிச்சாங்க சார். மொத்தம் ஒரு 100 பேர் அங்கே இருந்தாங்க. நாங்கள்லாம் கிரிக்கெட்டுக்கு எதிரானவங்க. IPL இதுக்கு முன்னாடி இந்த திடலில் விளையாடும் போது நாங்கள் ஒன்றும் சொல்ல, எங்கள் வாழ்க்கையோட விளையாடாதீங்க. உணர்வு கொந்தளிப்பில் இருக்கேன். தெருவில் ஒரு வீட்டில் சாவு இருந்தால் அந்த தெருவில் யாருமே கறிசோறு சமைக்கிறது இல்லை. அது ஒரு மனித மாண்பு. என் இனத்தில் ஒரு இளவு இருக்குது, நாங்கள் துன்பத்தில் துயரத்துலேருந்து துடிச்சு போராடிட்டு இருக்கோம். நீ இந்த நேரத்தில் வந்து விளையாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அது ஒரு திசை திருப்பம். அது ஒரு முயற்சி தானே. அது மாதிரி வேலையை செய்யாதீங்க. எங்கள் உணர்வோடு இணைஞ்சு பயணிங்க. ஒரு வாரம் தள்ளி நடத்துங்க. எங்களுக்கு ஒரு முடிவு வந்த பிறகு நடத்துங்க. நாங்கள் வேணான்னு சொல்ல. அதுதான் இங்கே இருக்கிற அந்த எதிர்ப்புணர்வை காட்டுவதற்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல. இதே போல அண்ணா சாலையிலிருந்து வாலாஜா சாலை வழியாக சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தை நோக்கி பல்வேறு அமைப்பினர் பேரணியாக வந்தனர். தொடர்ந்து முன்னேறிய போராட்டக்காரர்களை போலீசார் தடுக்க முயற்சித்தனர். அப்போது அவர்களை போராட்டக்காரர்கள் கைகளால் தாக்கினர். இந்த தாக்குதலில் பல்லாவரம் சங்கர் நகர் காவல் நிலைய முதல் நிலை காவலர் செந்தில்குமாரின் உதட்டில் காயம் ஏற்பட்டதுடன் 3 பற்களும் உடைந்து விழுந்தன. எல்லா பயலையும் நாக்கில் ரத்த வர குத்துற காலம் ஒரு நாள் வருதா இல்லையான்னு பாருங்க.